டெய்லி என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், நம்ம சாமி கும்பிட்டுலாம் அப்படியே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா அது சரியா அது உங்களை தான் பாதிக்கும். சினிமாவிலேயே பார்க்குறோம்ல, நம்ம எல்லாம் கொட்டை கட்டுறான், முட்டை கட்டுறான், பட்டை அடிக்கிறான், வச்சுட்டு அறுவடை எடுத்து போய் வெட்ட போறான். இதுக்கு நீ கொட்டை கட்டிட்டு வெட்டினா என்ன, நீ கட்டாம வெட்டினா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. ஒரு நெறியை கடைபிடிக்கணும்னா அந்த நெறியை தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெறியை உங்களுக்கு உண்மை என்னன்னு சொல்லி கொடுத்துரும். அதுதான் இந்த தொழிலில் இருக்கிற ரொம்ப நாள் சொல்றாங்களா, ரொம்ப அனுபவம், ரொம்ப நாளாக அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு தான் தெரியும் அந்த தொழில் நுட்பம் என்னன்னு தெரியும். அதனால நீங்க ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டு நீங்க கும்பிட்டே போனீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல இந்த சாமி என்னன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இந்த சாமி கும்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அதான் திருமூலர் சொல்வார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேன். இதுதான் சோறு இல்லாம சித்தம் எழுத முடியாதுலாம் சொல்றாங்கல்ல, இந்த அம்சம் தான். அதனால மனிதர்களுக்கு எவ்வளவு இது இருந்தாலும் எல்லா மொழிகள்லையும் மூணு வார்த்தையில மனிதர்கள் இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்ட மொழிகள் எல்லாத்தையும் அடைக்கலாம். அன்பு, சிவம், அறிவுங்கிற இந்த மூணு தான். இதை மூணை தாண்டி இது வரைக்கும் மானிட சிந்தனை மேல போகவே இல்லை. கண்டுபிடிப்பும் மகத்தான கண்டுபிடிப்பு இந்த மூணு தான். அதான் திருமூலர் என்ன சொல்றாரு, அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகிலர். அவர் அறிவில்லாதவர்னு சொல்லல, நல்லா அதை பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்குன்னா அறிகிலர், அறியாதவர்கள் சொல்லுங்க. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிகிலர், அதாவது தெரிஞ்சுக்காதவங்க சொல்ற விஷயம் இது. அன்பும் சிவமும் இல்லை, அன்பே சிவமாவது அறிந்த அன்பே சிவமாக அமர்ந்திருப்பாரு. அன்பும் சிவமும் ஒண்ணுதான். அது பழமொழிக்கும் சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், பிடிக்கிறது பெருமாள் ராமாயணம். ராமனை பின்பற்ற ஒருத்தன் எப்படி இருக்கணும், ராமனை போல இருக்கணும். அதனாலதான் ராமனை பின்பற்றுறவன்னு அர்த்தம். நான் ராமனை பின்பற்றுறதுக்காக ஒரு டாலர் போட்டுக்கிட்டு அவனை மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் அவங்களுக்கு எதிர்ப்பதமான காரியம் பண்றேன்னா நீ யாருக்கு அந்த தப்பை பண்ற? ராமனுக்கு எதிர்ப்பான வேலையை பண்ற. அது அவனுக்கு தான் நான் ஒரு சித்தாந்தத்தை உங்களுக்கு சொல்றேன்னா அந்த சித்தாந்தம் முதல்ல நான் கடைபிடிக்கணுமா இல்லையா? சிகரெட்டு பிடிக்காதுன்னு நான் சொல்லிட்டு நான் சிகரெட்டு பிடிச்சிட்டா சாமர்த்தியமா சொல்லக்கூடாது. நான் தான் வீணா போயிட்டேன், நீயாவது வீணா போக மாட்டேன்னா நீ எப்படி வீணா போனேன்னு பாக்குறேன்னு அவனும் வீணா போகுதுன்னு பார்ப்பான். குடிக்காதுன்னு சொல்றவனுக்கு இல்லை ஒரு தகுதி என்னன்னா, இன்னுமே நீ குடிக்காம இருந்துட்டு சொல்லு, இல்லைன்னா அப்புறம் சாத்தானு கூட வேதம் ஓதலாம்ல, அது என்ன தப்பு இருக்கு? இல்லைன்னா இப்ப பெரிய இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர்களே கூட திருவாசகத்தை பத்தி பேசுறாங்களே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாங்க, திருவாசகத்துல உரை சொல்றாங்க அவங்க. அப்ப இது இப்ப நான் சொல்றதுக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் வந்திருக்கு? நீங்க ஏதாவது ஒண்ணு கடைபிடிச்சிங்கன்னா நீங்க அதுல நின்னா தானே அதோடைய தராதரம் என்ன, தாற்பண்யம் என்னன்னு தெரியும். திமுகவில் இருந்துட்டு அண்ணா திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கு? இல்ல அண்ணா திமுக திமுக ஓட்டு போட்டீங்கன்னா மக்களா இருந்துட்டு போங்க, எந்த கட்சியும் இல்லாம வேணா யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. அது மாதிரி பொதுவாக அதெல்லாம் சொல்ல, அந்த மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வந்துட்டோம்னா நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்கும், சிந்திக்கிறதுக்கோ அல்ல வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சுதந்திரம். இப்ப அந்த சுதந்திரத்தை நம்ம இழந்துட்டோம். முதல்ல ஏற்றுக்கொள்கிற தன்மையே நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கிற தன்மையே இல்லாம போயிடுச்சு. இதனாலதான் என்ன பண்ணுதுன்னா இந்த முஸ்லீம் மதமாகிய இஸ்லாமும் அல்லது பௌத்தம் அல்லது கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் வீணா போனதுக்கு என்ன காரணம், அது காலப்போக்கில் மங்குறதுக்கும் என்ன காரணம்னா இதுதான். ஆனா இந்துத்துவம்ங்கிறது நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்துத்துவம்னு நான் என்ன சொல்றேங்கிற பொருள் என்ன சொல்றேன்னா அது ஒரு மோடி சர்க்காரோ அல்லது இன்னொன்னு அந்த அர்த்தத்துல என்ன சொல்றேன். ஏன்னா இந்துங்கிறதே ஒண்ணு இல்லை, அதுதான் இந்துத்துவம். நீங்களும் ஒரு இந்து தான், ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து தான். நாயப்படி எவெல்லாம் நடக்கிறானோ அவெல்லாம் இந்து தான். இந்துங்கிறதுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, இந்துன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்துமா கடல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்து மதி அப்படின்லாம் பேர். இந்துன்னா குளிர்ச்சி அப்படிங்கிற பொருள்ல தான் சொல்லுது. இந்துப்பு அப்படின்னு தமிழ் ஒரு உப்பு சொல்றான், இந்துப்பு அப்படின்னா இந்துன்னா குளிர்ச்சியானது, உன்னை கஷ்டப்படுத்தாதது, என்னைக்கும் சுதந்திரமா ஜீவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது யூனிவர்சல் தேரி. அது அதுல நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், அதை ஏத்துக்கும். தப்புன்னா அதை விட்டுரும். ஒரு காலத்துல இதுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த வீட்டுக்காரர் தவறி போயிட்டாருன்னா அவங்க உடன்கட்டை ஏறணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன பண்ணாங்க, தவறு இருந்துச்சுன்னு விட்டுட்டான். ஆனா மற்ற கோட்பாடுகள் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, முடியாது நான் இப்படியே தான் இருப்பேங்கிறாங்க. இல்லை முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன். அதுதான் சிக்கலா போயிடுச்சு. உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி இருங்க,
இந்த காலகட்டத்துக்கு எது சௌரியமோ அது மாதிரி இருங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு பாட்டு இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்கலாம் முள்ளு மெத்தையிலேயே நடந்து போறான். அங்க இருக்கிறவனே செருப்பு விட்டு தான் வர்றான். இவன் இங்க ரொம்ப பக்திங்கிற பேர்ல செருப்பு போடாம போய் அங்கிருந்து காலை குத்திட்டு வந்து அப்புறம் இங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் படாத பாடுபட்டு அதை ஒரு பெருமையா சொல்றோம். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு காலில் தான் கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. இதனால உனக்கு என்ன பெருமை இருக்கு? ஐயப்பனுக்கு தான் பெருமை போயிட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனா மறந்தே போனேன்னு சொல்லு, அதுல கூட நியாயம் இருக்கு. நடந்தானே போனேன்னு போய் கார் வண்டியெல்லாம் விட்டுருக்காங்க, போயிட்டு வர வேண்டியதுன்னு. இப்பவும் வந்து என்ன பண்றாங்க, ஜனங்க வந்து சடங்குங்கிற பேர்ல நடைப்பயணம் போயிட்டு இருக்காங்க. ரோட்ல எவ்வளவு பேர் அடிபட்டு செத்து போறான். சமயபுரம் கோயிலுக்கு போனோம், எனக்கு தெரிஞ்ச 4 பேர் செத்து போறான், அடிபட்டு போறான். ஏன் அப்படிலாம் போகணும்? கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நடந்து போனா தானே. ஏன் உன்னை நீ இன்னொருத்தர் அந்நியப்படுத்திக்கிற? கேட்டா அவன் என்ன சொல்றான், நாங்க அங்க 100 மைல் நடந்து வந்திருக்கோங்க அப்படிங்கிறான். இவன் ஃபிளைட்டை பிடிச்சி நேரம் அங்க போய் உட்காந்துக்கிறான். இப்ப இவனுக்கு சாமி கொம்மியா இருக்கணும், உனக்கு மட்டும் கூட அருள் கொடுத்துருமா? கும்பிட்றதோ கும்பிடாததோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் நம்மகிட்ட தானே இருக்கு. பிரச்சனையை வெளியில இருந்து வர்றதுக்கு முதல்ல நம்மக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்த்துக்க முடியலையே. செருப்பு வாங்கணும், நல்ல செருப்பு வாங்கணும்னா ₹1,00,000 ஒரு செருப்பு வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ₹1,00,000 போட்டு செருப்பு வாங்குறத ஏன்னா நல்ல செருப்பு ₹1,00,000 தான் வாங்கணும், வாங்கிக்க. ஆனா 4 செருப்பு வாங்காத. அதனால எவ்வளவு இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் நம்ம நிறைவேற்றிட்டாலே போதும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், என்னோட சபையில உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. என்ன நீங்க வந்து நான் என்ன சொல்றேனோ அதை 100க்கு 105 முறை இல்லை, 110 முறை இல்லை, 1000 முறை இல்லை, 1008 முறை வந்து விமர்சனம் பண்ணுங்க. அது சரியா இருந்தா வச்சுங்க, கஷ்டப்படுறதா இருந்தா தள்ளுங்க. அது கடவுளாலும் சரி, தள்ளிவிடு. உன்னை கஷ்டப்படுத்துற கடவுள் உனக்கு வேண்டாம். உனக்கு எது சரியா இருக்கோ அதை வச்சுக்கோ, சரியில்லாத தள்ளிவிடு. அப்பதான் அந்த மானுட சமூகம் மேற்கொண்டு வளரும். நீங்க ட்ரெடிஷனுங்கிற பேர்ல இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா உங்களை மாற்றம் பின்னாடி தள்ளிட்டு அது போயிட்டே தான் இருக்கும். நீங்க தான் வாழ்க்கையில கஷ்டப்படணும். ஓட்டு வீடு சரியில்லைன்னா இடிச்சு விட்டு வேற வீடு கட்டிங்க. இன்னும் பழம்பெருமை பேசிக்கிட்டே காலத்தை தள்ளாதீங்க. ராமேஸ்வரம் போனாதான் குழந்தை பிறகுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் ராமேஸ்வரம் போயிட்டு வைக்காதீங்க. என்ன காரணம், என்ன காரியம் ஆராய்ச்சி பண்ணுங்க. புரியுதா? ஏகாதசி விரதம் இருந்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏகாதசி விரதம் இல்லாதவனுக்கும் நடக்கும். விதிவிலக்குகளே பூரா வாழ்க்கை ஆக்கிக்க முடியாது. விதிவிலக்கு வந்து பார்த்துக்கிட்டு போறோம், அவ்வளவுதான். படத்தை வச்சுக்கலாம், காந்தி படத்தை ஒட்டிக்கிட்டு யாரும் தான் பண்ணலாம். அது மாதிரி உண்மைங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லை. தெய்வங்கிறது இப்படிலாம் ஒரு இதான் இருக்காது. நாம ஒரு ரூபத்தை நாமளே கற்பனை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ பிள்ளையார்னு ஒண்ணு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளையாருங்கிறது செயற்கை தானே. அது மாதிரி எங்க இருக்கு? இதே ஈஜிப்ட்ல போனா அவன் வந்து ஸ்பீனிக்ஸ் அவன் வச்சிருக்கான, அந்த குதிரை மூஞ்சில ஒரு மனுஷனோட முகத்தை வைக்கிறான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ பஞ்சபூதங்களை பத்தி சொல்றதுக்காக அந்த பர்பஸை வச்சு அது நீரா இருக்கு, இது உகாரம் அப்படிங்கிற அந்த தன்மைக்காக அவன் எல்லா ஆத்தக்கரை குளத்தக்கரை எல்லாம் வச்சாங்க. இந்த பிள்ளையார் வந்து ஆரம்ப காலத்துல இந்த குளத்தக்கரையில தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணாங்க, இந்த சமூகத்துல அந்த புராணத்தோட அதை சேர்த்து ஒரு கணக்குல எழுதி விட்டாங்க. நீங்க இன்னைக்கு புதுசா ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணீங்கன்னாலும் இந்த இந்து மதம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கும். வேணான்னாலும் அது இடம் கொடுக்கும், வேணும்னாலும் அது இடம் கொடுக்கும். நீங்க புதுசா ஒரு பிளாஸ்டிக் கிரியேட் பண்ணி சுத்தி வந்தீங்கன்னா கடைசியில் அதோட அச்சு எங்க போக நிற்கும்னா அங்கதான் போய் நிற்கும். இந்த ஏகன் அநேகங்கிறதெல்லாம் போய் நிற்கும். அதனாலதான் நம்ம நினைக்கிற மாதிரி உயிரும் தன்மையான்னு சொல்லுவாங்க. உயிர் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரே உயிர் தான் பழக்கத்துல கிடையாது. உங்களோட உயிர் வேற, என்னோட உயிர் வேற, அவங்களோட உயிர் வேற. ஆனா உயிர் தன்மை ஒண்ணு. அதனாலதான் ஒவ்வொரு உயிரும் என்ன பண்ணுதுன்னா வெவ்வேறு உடல் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் அது எடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரியான சிந்தனை ஆற்றல் இது பண்ணுது. போன தடவை என்ன தப்பு இது பண்ணிச்சோ அந்த தப்பை திரும்ப இது பண்ணாது, வேற மாதிரி பண்றதுக்கு அதை முயற்சி பண்ணுது. அதனாலதான் கர்மான்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னத்துக்கு கர்மா வச்சுக்கிறான்னா உங்களை அதுல இருந்து மீட்டுக்குவான் ஈஸியா. தவறு பண்றான், ஒரு தப்பு நடந்து போகுது, அது மன வேதனை நடக்குது, அதுக்கு தீர்வு என்னன்னு இல்லை, முடியா இதெல்லாம் கர்மா அனுபவிக்க வேணும்னு இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சுக்கிறது தான் இந்த கர்மான்னு ஒண்ணு செய்யணும்.
உண்மையில அறிவுபூர்வமா இருக்கிறவங்க அதுல இருந்து தப்பிக்க முடியும். ஒரு குடியாரம் இருக்கா, அந்த குடியாரம் வந்து குடிச்சு அவனுடைய உடம்பு வீணா போகுது அப்படின்னா இது ஒரு கர்மான்னு வச்சுக்கோ. இருந்து எப்படி வெளியில வர்றது? அவன் தான் வெளியில வர முடியும். நீங்க சொல்லி தான் கொடுக்கலாம், தம்பி இது சரியில்லைப்பா வேணாம். அவனுக்கே தெரியுது இல்லை, இருந்தாலும் அவனால இருந்து வெளியில வர முடியல. அப்படிதான் இன்னைக்கு மதங்கள் வந்து மனிதர்கள் எல்லாத்தையும் கட்டுப்பிடிச்சு. மதம்ங்கிறது நம்ம முன்னோர்களுடைய மிக சிறந்த உளவியல் கோட்பாடுகளால் கட்டப்பட்டு கிடைக்கும். அறம் பாவம்ங்கிற அந்த மாயையில வந்து இந்த உலகத்தையே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தனுக்கு பாவமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அறமா இருக்கு, ஒருத்தனுக்கு அறமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு பாவமா இருக்கு. எது பாவம் எது புண்ணியம்னு யார் என்ன சொல்றது? என் நிலையில எனக்கு புண்ணியம், உங்க நிலையில அதுக்கு ஒரு பாவம். அப்ப இந்த பாவம் புண்ணியம்ங்கிற இந்த அற கோட்பாடு, இந்த தர்ம கோட்பாட்டுலதான் இந்த உலகத்தை இயங்க வச்சுட்டு இருக்கான். இதை பிரேக் பண்றவன் இந்த வட்டத்துக்குள்ள வாழும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஒரு நியாயவானா தர்மவானா வாழ்றது கஷ்டம். ஆமா கஷ்டம். ஆனா அது ஒரு சுகம் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வட்டத்தை வெளியில போறவன் என்ன சௌரியமா இருக்கானுன்னா, நீங்க வட்டத்துல வெளியில போய் பாருங்க, அது எவ்வளவு கஷ்டம். அப்பதான் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும், இந்த வட்டத்தை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் விளக்கிக்கிங்க, அந்த வட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிங்க. அவ்வளவுதான். 4 பேர் ஒரு வீட்டுல இருக்கும், கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் பெருசா வீடு கட்டிக்கிங்க. அவ்வளவுதானே செய்யணும். அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மனிதன் வந்து அறிவுபூர்வம் மிக சிறந்த வளர்ச்சி அடைஞ்சிருப்பான், உன்னதமான வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். செயற்கைங்கிறது எப்படிப்பட்ட செயற்கையா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது, அதான் இயற்கையா வாழவே வாழாது. அது மனிதனை கொண்டுடும். வலியானை எளியார் அடித்தாங்கிறது தான் இயற்கைங்கிறது. அது இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. மனிதர்கள் செயற்கையா வாழ்ந்தாதான் அறிவு எல்லாத்திலையுமே மனிதர்கள் உன்னதமான நிலையை அடைஞ்சது செயற்கையான வாழ்க்கை தான். இயற்கையான வாழ்க்கையில அடைய முடியாது. செருப்பு இல்லாம நடந்துட்டு இருக்க முடியுமா? செருப்பு கண்டுபிடிச்சது இயற்கையா இல்லையா? அது செயற்கை தான். இயற்கையிலிருந்து ஒரு பொருளை எடுத்தாலும் நமக்கு தகுதியான அளவுக்கு அந்த பொருளை உருமாற்றம் செய்து கொள்வதன் மூலமாக மனிதன் செயற்கையாக தன் ஆயுளை நீட்டிக்கிறான். அப்படி நீட்டித்துக் கொள்வதன் மூலமாக மரணத்தை வெல்வதற்கான முயற்சியை அவன் தொடர்ந்து செய்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்கள் எந்த உயிரும் தன் உயிரை வெளிக்காட்டுவதே இல்லை. அது மரணத்தை வெல்வதற்காக தினசரி அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அது அந்த அச்சத்தின் காரணமாக அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சித்தாந்தத்தை அழித்து அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஆயுத கலாச்சாரத்தால் தான் முடியும். அன்பினால் முடியவே முடியாது. ஏனென்றால் அன்பு என்று மனிதர்களுக்கு இடையில் ஒன்று இல்லை, அதுவும் செயற்கையானது. அப்ப அந்த அன்பு செயற்கையானது என்பதன் காரணமாக தான் ஆதி காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் சமூகத்தில் மேன்மைக்காக பாடுபடக்கூடிய மகான்கள், மனிதர்கள், புனிதர்கள் எல்லோருமே அன்பை பிரதானமாக தினம் தினம் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அன்பை தினம் தினம் பிரயோஜனமாக விதைத்துக் கொண்டிருப்பவர்களே அந்த அன்பு இல்லாதவர்கள் மூலமாக, பலனிடையவர்கள் மூலமாக அவர்கள் கொன்று தீர்க்கப்படுகிறார்கள். இதற்கு இதுவரை வந்த எல்லோரும் மிக சிறந்த மனிதர்கள் எல்லாமே மனிதர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களை நேசியுங்கள் என்று சொன்னவர்களையே மனிதர்கள் கொன்று விடுகிறார்கள். இதற்கு மிக சிறந்த உதாரணம் இயேசுநாதர். அவன் தான் சொன்னபடிதான் வாழ்ந்தான், கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் வாழ்ந்தான். ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறுகணத்தை காட்டுன்னு சொன்னான், அவனை கொண்டுட்டான். ஆனா ஒரு கண்ணத்தை அடித்தா மறுகணத்தை காட்டாதேன்னு கத்தி எடுத்த நபி வாழ்ந்தார். இன்னைக்கு உலகத்துல பெரிய மதம் இது ஆயுதங்களை தாங்கிய மதம் தான். ஆயுதங்களாலதான் ஒரு அதிகாரத்தை கொண்டு வர முடியும், அன்புனால கொண்டு வரவே முடியாது. அதிகாரத்தினாலதான் மாற்றங்கள் ஏற்படும். அப்ப இந்த அதிகாரத்துக்கு இடையில எது இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இதுதான் படைக்குதா, இதுதான் பண்ணுதா, அதுதான் சொல்றது. பஞ்சபூதங்கள் விதிப்படி இயங்கும். பஞ்சபூதத்தையும் படைத்த பிரபஞ்சம் என்பது விதிவிலக்காக இயங்கும். இப்ப தண்ணீர் இது குடிச்சா தாகம் தீர்க்கும், அவ்வளவுதான். இது தண்ணியா தான் இருக்கு. இப்ப இது விதி வந்து என்னன்னா இந்த பச்சை தண்ணியே இருக்குது. இதுபடி தாண்டாது, இந்த நிலையை இது தாண்டாது இந்த பஞ்சபூதத்துல. இப்ப இதை விதிவிலக்கா மாத்தணும் பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்ன பண்ணுது, தன்னை போலவே படைக்கிறதுக்கான முயற்சி எடுத்து நமக்கு அறிவை கொடுத்தது. இந்த அறிவு தான் நம்மளை படைச்சது. அது என்ன செய்யுது, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த தேவை ஏற்படுது. அப்ப என்ன செய்யுது, உடனே நான் சுடு தண்ணியை கண்டுபிடிக்கிறேன். புதுசா ஒரு சுடு தண்ணியை என்னால கொண்டு வர முடியாது.
அப்ப ஏற்கனவே பஞ்சபூதங்கள்னாலதான் இது தண்ணி, நெருப்பு, காத்து, நிலம் எல்லாம் இருக்கு. அப்ப ஆகாயம் என்பது எதை சொல்றான்? அறிவு சொல்றான். அப்ப அந்த அறிவு என்ன பண்ணுது? இந்த பச்சை தண்ணி என்ன பண்ணுது? கீழே நெருப்பு வைக்குது, அதுக்கு ஒரு சட்டி தயார் பண்ணுது. அந்த சட்டியும் இந்த நீர் நெருப்புனால உருவாக்கப்பட்டதுதான். அந்த சட்டியில என்னென்ன இருக்கு? மண் இருக்கு, தண்ணி இருக்கு. இந்த ஆற்று வீட்டுல இருக்கிற மண்ணை எடுத்து அந்த தண்ணியிலேயே கரைச்சா கரைஞ்சு போடும். அப்ப அதையே என்ன செய்யறான்? புளிக்க வச்சு அதை நிழல்ல உணர்த்தி அதை சூடு காட்டி அந்த தண்ணியில இருந்து கொண்டு வந்துட்டான். இப்ப அந்த சட்டியில அந்த தண்ணியை முள்ளும் போது என்ன அது? அந்த தண்ணி, அந்த மண்ணு தண்ணியில கரைஞ்ச அதே மண்ணு திரும்ப என்ன பண்ணுது? இந்த தண்ணியில கரையாம நிற்குது. அப்ப என்ன பண்றான்? இந்த தண்ணியை திரும்ப அதுல ஊற்றி கீழே அதே நெருப்பு வைக்கும் போது என்ன செய்யுது? அந்த சட்டியை தாண்டி அந்த நெருப்பை மட்டும், அந்த சூட்டை மட்டும் வாங்கி இப்ப சுடுதண்ணி ஆயிடுச்சா? இப்ப விதிவிலக்கம் மாறிடுச்சா? இப்ப உனக்கு தேவையான சுடுதண்ணி இது வந்துருச்சா? உனக்கு மட்டும்தான் இது சுடுதண்ணி. இப்ப எனக்கு வந்து பச்சை தண்ணியாவே இருக்கணும், மீண்டும் இது பச்சை தண்ணி ஆகிடும். இப்ப பிரபஞ்சம்ங்கிறது எப்படி? அது விதியாவும் இருக்குது, விதி விலக்கா மாறிடுச்சு. அப்போ ஒரு பொருளை எது மாத்துது? அறிவு. இப்ப இந்த அறிவுல சிற்றறிவு, பேரறிவுன்னு இருக்கு. அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அறிவு இருக்கு. ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது, இன்னொருத்தருடைய அனுபவம் ஒருத்தருக்கு வராது. ஆனா மரணம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒருத்தர் அடிபட்டு செத்தாலும், எப்படி செத்தாலும், எவ்வளவு பெரிய இருந்தாலும், பூதோடனாலும், சங்கராச்சாரியா இருந்தாலும், அது பெரியாரா இருந்தாலும், சாக்ரட்டிஸா இருந்தாலும், எல்லாரும் மண்ணுக்கு போயிடும். அப்ப இந்த மரணம்ங்கிறது எல்லாருக்கும் வரும்போது இதுக்கு ஏன் இவ்வளவு நியாயமா நல்லதா ஏன் வாழணும்? இல்லை இருக்கிற வரைக்கும் இருந்து சேர்த்துட்டு போயிடலாம்ல. அப்ப பூலோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து அடிச்சு ஒரு புலியை திங்கிறது இல்லை, ஒரு நரி அடிச்சு ஒரு நரியை திங்கிறது இல்லை. ஆனா மனிதர்கள் மட்டும் மனிதர்கள் அடிச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து. எதனாலன்னா ஒரு கூட்டமா சேர்றாங்க. அவன் அதுவும் கூட்டமா சேர்ந்தாலும் ஒரு 100 புலி சேர்ந்துட்டு போய் ஒரு 100 சிங்கத்தை அடிக்கிறது இல்லை. ஆனா மனிதர்கள் படையெடுத்து போய் ஒருத்தர் அடிச்சு இதை பண்ணி அதை என்ன சொல்றான்? த கிரேட் அலெக்சாண்டர்ன்றான், த கிரேட் ராஜராஜன்னு சொல்றான். அது இப்படி ஒரு மனிதர்களை தானே நீ ஜெயிச்ச. உன்னுடைய பேராற்றல் ஒரு 5000 பேரை கூட்டிட்டு போய் ஒரு அவன் பலவீனமா இருக்கிற ஒரு நாட்டை நீ பிடிச்சதுனாலே நீ பேராற்றல் ஆகிறியா? அப்ப எது மகத்தான பேராற்றல் அப்படின்னா, எவன் வந்து தன்னுடைய மனசை ஜெயிச்சானோ அவன் தான் பேராற்றல். தவம்ங்கிறது அதுதான். இந்த மனம் இருக்க கல்லாருக்கு தான் அந்த வாய் ஏன் பராபரம்னு நம்ம கேட்கிறோம். சித்தர்களுடைய நிலை என்பது என்னன்னு சொன்னா, சித்து நிலையில சில சித்து நடக்குது, சித்து பண்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் சும்மா அதுல எல்லாருமே பண்றாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 50 பேரை கூட்டிட்டு போக முடியாது. ஒரு ஏரோப்ளைன்ல 100 பேர் ஆரம்பிச்சு அனுப்பிச்சுடுறான். பெரிய சித்து அது. சித்துங்கிறது அறிவினால் செய்யக்கூடியது. ஒரு மனிதனுடைய அறிவு தூண்ட செய்யறது, அதுதான் சித்துன்னு பேரு. தவிர மற்றதெல்லாம் மந்திரத்துல மாநில காட்சியுமா? சர்க்கார் இருந்தாரு, ஒரு ரயிலையே மறிச்சுட்டாருமா, ரயிலை மறைச்சிடுவாருன்னாங்க. அப்புறம் ட்ரிக்கு தானேப்பா அது. சித்துங்கிறது அதுதானே. இப்ப சாய்பாபா செய்யறாருங்கிறாங்க, இவர் செய்யறாரு, அவர் செய்யறாரு, அவர் போன உடனே இப்படிங்கிறாரு, அவெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். எப்படி வரும்? இவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, 2 இட்லியும் ஒரு சட்னியும் வாங்கிட்டு வர முடியுமா அவங்களால? அப்படியே நகை வந்தா 100 பவுன் கொடுக்குறாரு, 50 பவுன் கொடுக்குறாருங்க, இப்படின்னா வந்துருது. சரி வரட்டும், பசிக்கு 2 வேளை சோறு போட சொல்லுவார். அவன் பெரிய உங்களே வந்து ஜீசஸே வந்து என்ன பண்ணாருன்னா 2 அப்பமும் மீன் தான் கொடுத்தான். ஒரு தடவை தான் அந்த சித்தர் செஞ்சான், அப்புறம் செய்யவே இல்லை. அதனால இதெல்லாம் வந்து காரிய சாத்தியப்படாது. இதுக்குன்னு நம்ம அறிவு பிரதானமா இருக்கு. அறிவுனாலதான் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கர்மாவில இருந்து விளைவிக்க முடியுமே தவிர, மற்றபடி கோயிலுக்கு போறது, அதை பண்றது, ஒரு சடங்குகளை செய்வதன் மூலமாக தான் தன்னுடைய அறிவு பிரதானம்னா நடக்கவே நடக்குது. அதுதான் இப்படி அது மாதிரி மாற்றி வச்சிருக்கு. சடங்குகளை செய்தாலே போதும், சத்தியங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மோட்ச வீட்டுக்கு நம்ம கிட்ட போயிடலாம், நமக்கு நேரா மோட்சம் கிடைச்சிடும், கடவுள் வந்து நம்மளை அப்படியே ஏத்திட்டு போயிடுவாரு ரதத்துல, அப்படிங்கிறதெல்லாம் காலப்போக்குல நிற்காது, பொய். ஏன்னா இவன் பொய்யா வாழ்ந்துறதுனால இவனுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீடர்கள் இருக்கான். இந்த சீடர்களை வந்து இவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். அவனை கேட்கக்கூடாது. சாமி சொல்றாரு, நடக்காத, உட்காராத, எழுந்திரிக்காத, அவங்க வராரு, நவுறு. இப்படி இருக்கும்போது நீங்க அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான சீடர் இருக்கான். அந்த சீடன் நிலையில இருந்து அவனை மாறவே விட மாட்டாங்க. அவனை கேள்வி கேட்கவும் அனுமதிக்க மாட்டான். வள்ளலார் இருந்தாருன்னா அவருக்கு அதுன்னா அவரை மாதிரியே இவன் முக்காடு கொடுக்குறான், அவரை மாதிரியே இது பண்ணிக்கிறான். பட்டினி கிடந்து சாவான். பட்டினி கிடக்க சொல்லுதா சார்?
இல்லைன்னா அவர் ஏன் அங்கே வந்து எவ்வளோ பெரிய தர்மசாலையை கட்டி எல்லாருக்கும் சோறு போடுற ஒரு மனுஷன் எல்லாரையும் பட்டி இருங்கன்னு சொல்லுவாங்க. எதை வந்து இந்த ஊமையை பிடிச்சிட்டு தொங்குறது? மயில் இருக்குது, முருகனை காணும். காளை இருக்குது, சிவனை காணும். எலி இருக்கு, பிள்ளையரை காணும். அப்ப வேலு மயிலும்னு சொல்றான்ல, வேலு தெரியுது கண்ணுக்கு, மயில் கண்ணுக்கு தெரியுது, இருக்கு, முருகனை காணுமே. அப்ப உள்ளீடான பொருள்களுக்கு உள்ள அர்த்தம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்காத வரைக்கும், ஒரு டீ கோட் பண்ணி இது என்னன்னு வெளியில கொண்டு வராத வரைக்கும், அதை நீங்க கடைபிடிக்காத வரைக்கும் இதான். எனக்கு கஷ்டம் வந்துருச்சே கஷ்டம் எப்படி கஷ்டம் வரும்? உன்னை தாண்டிட்டு கஷ்டம் வருமா? அல்ல இருந்தா தண்ணி வரத்தான் செய்யும், மோடாக்கிக்கணும், இவ்வளவுதானே. சாதாரண ஒரு அறிவு தானே இது. அதனால எனக்கு கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒரு ஆசை கஷ்டம் வருது, அதை நான் நிறைவேற்றிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்க வேண்டியதானே. அதானே நம்ம செய்யணும். அது எல்லாமே போய் நான் திருவேற்காடு போனேன், கபாலீஸ்வருக்கு போனேன், அங்கே போனேன். கபாலீஸ்வரரையே அடிச்சு கொண்டாந்து இங்கே வச்சிருக்கான். கபாலீஸ்வரர் இருக்கிற கபாலீஸ்வரர் இருக்காரு, அவர் வந்து பெசன்ட்ல அங்கே இருக்கிறவர், அவரை கொண்டாந்து இங்கே வச்சிருக்கான். அவரையிலேயே அவரை காப்பாற்றிக்க முடியலையே. சிவம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாம நீங்க சிவபெருமானை கும்பிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி வேலையாகும்? அப்படி ஒரு சிவபெருமான் இருக்காரா? எல்லார் வீட்லயும் இப்ப பசுமாடு வளர்க்குறாங்க. அவர் வந்து கழுத்துல வந்து அவ்வளவு பெரிய பாம்பு போட்டிருக்காரு. எத்தனை சைவர்கள் வந்து வீட்டுல சிவனுடைய அம்சம் அது அப்படின்னு எத்தனை பேர் வந்து பாம்பு வளர்ப்பாங்க? அவ்வளவு பெரிய கருணையான கடவுளுக்கு கையில என்னத்துக்கு சூழம்? அவர் யாரையாவது தண்டிப்பாரா? கடவுளுக்கு தண்டிக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? அவர் வேலையாவது முடிச்சுட்டு போயிட்டாரு, முடிஞ்சு போயிடுவாரு. உனக்கு அறிவே கொடுத்துட்டாரு. ஒரு தகப்பன் இருக்கான், ஒரு நல்ல தகப்பன், 4-5 பிள்ளைங்க இருக்கு. அவர் என்ன பண்றாரு, தன் பையனுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டாரு. எல்லாம் அவனுக்கு என்னென்ன தேவையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எல்லாம் பண்ணி விட்டாரு, வீடு கட்டி விட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. கடைசியில அவருக்கு மரண பிறந்தியும் வந்துருச்சு. அப்ப அவர் என்ன பண்ணார், பையனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன்ப்பா, உனக்கு ஒருவேளை என்னால செய்ய முடியாத அம்சம் ஏதாவது இருக்குதுன்னு நீ நினைச்சுன்னா உனக்கு பீரோ நிறைய பணம் வச்சிருக்கேன், உன்னுடைய ஆசையை நீ எடுத்து அவனுக்கு வேண்டியதை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுபோல இது என்ன பண்ணுது, எனக்குள் இருக்கிற தான்கிற ஒண்ணு தன்னைத்தானே படைக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணி தோத்து போச்சு. தன்னை போலவே ஒண்ணு அதால படைச்சிக்க முடியல. அப்ப என்ன செய்யுது, அந்த இறை சக்தி என்ன பண்ணுது, இவங்களெல்லாம் படைச்சு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுது, தான் எதனால படைச்சோம், ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு ஒரு பொண்ணை படைச்சிருக்காரு, எல்லாத்தையும் படைச்சு கொடுத்துட்டாரு. அவர் உயிர் இந்த பூமியில வசிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அவளையும் படைச்சான். இவளையும் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படைப்பு என்ன பண்ணுச்சு, இந்த அறிவு ஆற்றல் என்ன பண்ணுச்சு, இன்னும் அவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டா, உன் பூமிக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வேற ஏதாவது தேவைப்படலாம்ல. அப்ப என்ன செய்யுது, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு பணத்தை கொடுத்ததை போல இந்த பூலகத்துல பணம் இருந்தா தானே நீ வாழ முடியும். அது போல இந்த பூலகத்துக்கு வந்த உடனே அறிவையும் கொடுத்து அனுப்பிச்சான். இதுதான் அறிவு, இதனாலதான் உன்னை படைச்சேன். ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து என்று ஓதி உணர்ந்தவர்கள் கோடிக்கு வருவதில்லை. இவங்கதான் அந்த ஆதா. அது மாதிரி இந்த ஆதியை நீங்க தெரிஞ்சுக்காம சோதியா வருது, கவனம்ன்றது, சாமி அதை கும்பிட்டா, நீங்க என்ன கும்பிட்டாலும் கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போயாகும். அந்த ஏன் மிரட்டுறான்ல, சார் இது வந்து ரொம்ப முத்தி போச்சுங்க, இதுக்கு மேலாம் அதை விட்டுற முடியாதுன்னு. இவருக்கு முத்தி போகணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி போடுங்க, எவ்வளோ 50 லட்சம் ஆனாலும் பரவாயில்லைங்க, ஆஸ்பத்திரியில் கூட பெரிய ஆஸ்பத்திரியாக. விஜயகாந்தை காப்பாற்ற முடியலையா? ஸ்டாலின் ஸ்பெயின்ல போய் உட்காந்துருக்காரு. நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு பெரிய ஆளுகளை மரணத்தை பத்தி முத யோசிச்சவனே நம்ம தானே. யூரோப்பியன்ல அந்த காலத்துல இருந்து அவங்க பெரிய பிலாசபர்ஸ் எல்லாம் காட்டிலையும் மூட்டிலையும் சுத்திட்டு இருந்த காலத்திலேயே நம்ம இவ்வளவு பெரிய நாகரிகத்துக்கு சொந்தமான நாம இன்னைக்கு வெளிநாட்டுல போய் உட்காந்துருக்கோம். ஒரு பழைய சோறும் பழைய தண்ணியில இருக்கிற அந்த அதோட சக்தி என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல. இன்னும் எத்தனை பேர் நம்ம வந்து பழைய சோறு இருக்கோம் காலையில தெரியலையே. இன்னைக்கு காலையில என்னென்ன காப்பியில குடிச்சிட்டு இருக்கோம். இந்த காப்பிங்கிறதுல இந்த பால், இந்த காப்பி தண்ணி இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா இது நம்ம வயிற்றுக்கு ஆபத்துங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியுது. காலையில காப்பி குடிச்சோன்னா பாத்ரூம் போகுது பார்த்தியாப்பா, என்ன குழக்குது, அது உடம்பு குலைக்க. நீங்க அது போல வர காப்பியும் குடிச்சிட்டு போகலாம், அது போல பாலை தனியாகவே குடிச்சிட்டு போகலாம். பாலுங்கிறது நம்மளுடைய வருத்தத்திலே இல்லை, நம்ம பால் குடிக்கிற வழக்கமே நமக்கு இல்லை. இந்த சீனாவில் நிறைய பேர் வந்து அதை திங்கிறான் இதை திங்கிறான்லாம் நீங்க சொல்றீங்களே, சீனாவில் சுத்தமான செய்வன் இருக்கான், பால் சாப்பிடாதவனே இருக்கான். நம்ம உலகம் பூரா முதல்ல பரவி கிடந்தோம். போகர்லாம் வந்து சீனாவில் இருந்தவன் தான், திபேத்தில் இருந்தவன் தான். சம்பமாலான்னு ஒரு பெரிய தேசத்தையே உருவாக்கி வச்சிருந்தோம் நம்ம. இப்போ நம்மகிட்டயும் வந்து அறிவு சார்ந்த மக்கள் கூடுற இடம்னு நிறைய இடம் இருக்கு. இப்போ போடால படத்துல இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சில நூல்கள்லாம்
கொல்லிமலையில சித்தர்கள்லாம் கூடி சபையை எடுத்திருந்தாங்க. அந்த சபையில அதை சொன்னாங்க, இது சொன்னாங்கலாம் எழுதிட்டு இருப்பாரு. அறிவார்ந்த மக்கள் தான் இப்ப போராட்டத்தை நடத்துறான். அதான் ஒரு பணக்காரன் வந்து ஒரு அறிவாளியை உருவாக்கிட முடியாது. ஆனா ஒரு அறிவாளி பணக்காரனை உருவாக்கிடுவான். பணக்காரன் தான் எப்பவும் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருப்பான். 24 ஹவர்ஸும் உனக்கு வேலை இருக்குப்பா. நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு வந்து தேவைகள் ரொம்ப 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 கம்மி இல்லை. அதனால நாம தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனிதர்கள் தேவையில்லாம நிறைய சேர்த்து வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். அது கணக்கு எழுதிட்டு இருக்கான். பொழுதுலையும் கணக்கு எழுதுறான். ஒரு கடையில பார்த்தீங்கன்னா இந்தாண்ட முதலாளி உட்காந்துருப்பான், இந்தாண்ட கணக்கு உட்காந்துருப்பான். முதலாளிக்கு தான் லாபமும் நஷ்டமும் கணக்கு. அவன் கணக்கு எழுதுறவன் கணக்கு அவன் வீட்டில் போய் நிம்மதியா படுத்துக்கிட்டு வந்துருவான். காலையில என்ன 1ஆம் தேதி தானே அவனுக்கு சம்பளம் கொடுத்துட போறான். பணத்தை எண்றது அவன் வேலை. ஆனா இவன் என்ன பண்றான், பணமே எண்ணுதுன்னு நினைச்சதுனால அந்த வேணா இதுல இருந்து எப்படி விலகி இருக்கணும். அப்ப உலகத்துல ஒரே முதலாளி ஆண்டவன், நம்ம ஏதோ கொடுத்தா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் போடான்னு நினைச்சான்னா இவன் தப்பிச்சான். நம்மளுதான் நினைச்சாம